பரிசுத்த வேதாகமத்துல அழகை குறித்து காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உள்ளத்துல என்ன இருக்கோ அதை வெளியில தெரியும் சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய முகத்துல அது காண்பிக்கப்படும், அது அழகை காண்பிக்கும். ஒரு பெண் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தாய்மை அடைந்தாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும். அதே போல பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அழகுள்ள வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாய் மாறுகிறது. அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடந்து அதை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்கிறது. நம்மிடத்துல ஒரு அன்பு இருந்துன்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்குங்க. வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் வீணானது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்முடைய உள்ளத்துல மன மகிழ்ச்சி இருக்கும், களிப்பு இருக்கும். அப்ப நம்முடைய முகத்துல அந்த மகிழ்ச்சி தெரியும். அப்ப மற்றவங்க பார்க்கும் பொழுது நம்முடைய அழகை பார்ப்பாங்க, நம்முடைய பிரகாசத்தை பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிரகாசம் நமக்குள்ள இருக்கு, தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்வார்கள், நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குது? நாற்றம் நிறைந்த அசிங்கமுள்ள வாழ்க்கையா இருக்கா, இல்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்முடைய முகப்பிரகாசம் கர்த்தருடைய பிரகாசத்தினால நிறைந்தா இருக்கிறதா என்று சொல்லி ஒரு நிமிஷம் நாம யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில்